இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது கார்த்திக் இருக்கார்ல, அவர் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. அது வந்து கதிருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நம்ம ரகுராம் இருக்கார்ல, மாயா சீனுக்கு வந்து கல்யாண தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் நம்ம இவர் இருக்கார்ல, சீனு வந்து அது நமக்கு பிடிக்காத மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம சீனுவும் மாயாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால் வர முடியாது, நான் சொல்கிறத நீ கேட்குறியா, நீ சொல்கிறதா நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, என்னாலாம் வர முடியாது, முடிஞ்சால் நீ போ அப்படிங்கிற மாதிரி வந்து சீனு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மாயா வந்து சொல்கிறாங்க, சீனு இது விளாட்ற நேரம் இல்லை, எனக்கு எக்ஸாம் வேறு இருக்குது, இன்னைக்கு காலேஜுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு, ஒழுங்காக கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் வர முடியாதுன்னு சொல்கிறல, பிறகுக்கு என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீ போ அப்படிங்கிற மாதிரி வந்து சீனு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து கதிர் வந்து வராரு. கதிர் வந்தோடனே என்ன இளஞ்சோடிகள் வந்து காலையிலே ரொமான்ஸில் இறங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நீ தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காடா, முதல்ல இந்த இடத்த விட்டு போடா அப்படிங்கிற மாதிரி வந்து சீனு கோவப்படுறாங்க. கூல் கூல், ஏன் என்னாச்சு, மாயா தான் காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காள, கொண்டு போய் கூட்டு போய் விட்டுட்டு வாங்க ப்ரோ. இப்போ வந்து உங்களுக்கும் மாயாவுக்கும் தான் முடிச்சு போட்டு வச்சுட்டாரு மாமா, இல்லைன்னா நான் கூட கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மாயா வந்து யோசிக்காங்க, பெருசாக நம்ம கதிர் கூட ஏறிப்போனா சீனு வந்து பொசசிவ்னஸ் ஆவான், கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து பேசுவான். அந்த நேரத்தில் வந்து நம்ம இப்போ அவங்ககிட்ட பேசி வந்து புரிய வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் மாயா வந்து ஐடியா பண்ணிவிட்டு, சரி கதிர் என்னை நீ கொண்டு போய் காலேஜில் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மாயா, வா மாயா, உனக்கு இல்லாத இதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து யோசிச்சு பார்க்காரு. ஆல்ரெடி வந்து அவங்க டான்ஸ் ஆடினது, பைக்கில் போனதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வா வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏற்றிட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம சீனுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது. என்ன மாயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, சொன்ன பேச்சும் கேட்க மாட்டேக்கா, மன்னிப்பும் கேட்க மாட்டேக்கா, இப்போ என்னன்னா அவங்க கூட பைக்கில் ஏறி போய்கிட்டு இருக்கா, இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலேயே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து கதிரும் மாயா வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து கதிர் வந்து கேட்குறாங்க, என்ன மாயா எப்போ பார்த்தாலும் சீனு கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கையே, பேசாமல் என் கூட ஜோடி சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதான் நான் பார்த்தேன், நீ கேப்பு கிடச்சா உள்ளே நுழையலான்ட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்கிறாங்க. கேப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் வந்து சீனு வந்து நான் டீப்பாக லவ் பண்ணுறேன், ஏன்னா அவன் வந்து எனக்காக வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்கான். நான் கூட அவனை லவ் பண்ணிவிட்டு குடும்பத்துக்காக பிரிஞ்சிடலான்ட்டு இருந்தேன். ஆனால் அவன் வந்து நான் கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனேயும் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போன உடனே அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அதுக்கடுத்து தான் பெரியப்பா வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க. சரி நீ தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கா, அதை சீக்கிரமாக கொண்டு போய் காலேஜில் விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கதிர் கொண்டு போய் காலேஜில் விட்டுறாங்க. காலேஜில் விட்ட உடனேயும் அம்மா தனத்தங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நம்ம கதிர். இப்போ எதுக்கு அவளை தேடுற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், இல்லை உன் ரூட் வந்து கிளியர், இப்போ வந்து மாமா வந்து உனக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் சொல்லிட்டாரு, தனத்துக்கு ரூட்டு விடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளுக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, மேரேஜ் தான் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் மேரேஜ் முடியலைல்ல, பார்த்துக்கிறேன், எனக்கும் அவன் முறை பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி கதிர் சொன்னவனையும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திரும்பி பார்க்காங்க. அங்கிட்ட வந்து கார்த்திக் நிற்காரு. நீ வந்து தனத்துக்கு ரூட்டு விடனா அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் அது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அந்த அணிக்காரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது யார், அந்த வரப்பா அணிக்காரே ஒருத்தர், அவரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் அவர் தான் எங்கள் காலேஜ் ஒரு கோச், அவருக்கு தான் தனத்தை வந்து நிச்சயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்படியா, சரி அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுருவான்னு விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாரு. டே இர்றா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து மாயா ஓடி வராங்க. போய் டேரெக்டாக வந்து ஹாய் என் பேர் வந்து கதிர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே பின்னாடியே மாயா வந்துடுறாங்க. சார் இவர் வந்து எங்கள் மாமாவோட தங்கச்சியோட பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாங்க. ஆமாம் உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படிங்கிற மாதிரி கதிர் கேட்குறாங்க. இல்லையே என்னை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கார்த்திக் வந்து பயமாக இருக்குது. ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு சென்னை காலேஜில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் கல்லடி எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில். அதுக்கு வந்து கார்த்தி தான் சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கே தான் நம்ம கதிர் வந்து இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க நான் உங்களை சென்னையில் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லையே என்னையை பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடையாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிளம்பிடுறாங்க. சரி நானும் அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு இவங்க கதிரும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ யோசிச்சுக்கிட்டே வராங்க, இவனை எங்கேயோ பார்த்துருக்கவேன், ஆனால் எங்கே தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டில் வந்தவொடனேயும் நம்ம மாயா சீனை பற்றி வந்து நம்ம ரகுராம்கிட்ட போய் கதிர் பேசுகிறாரு. மாமா இப்படியே இப்போ வந்து பேசிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், உடனடியாக வந்து மாயாவுக்கும் சீனுக்கு வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், திருப்பி அவங்க ஏதாவது ஒரு சண்டையை போட்டு வந்துட்டு இது ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிற்க போகிறாங்க, டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா சரியாயிரும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவரும் யோசிக்காரு. ஆமாம் அதான் கரெக்டாக இருக்கும், கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம், சூப்பர்ரா நீ என்னைய மாதிரி யோசிக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவளுக்கு வந்து எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து டயத்தை குறிச்சிருவோம், எக்ஸாம் முடிஞ்சவொடனே கல்யாணத்தை வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரகுராம் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு
வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு என்ன மாமா எல்லாத்தையும் கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கதிர் கேட்டவொடனே என்னடா தெரியாத மாதிரி கேட்குற அதான் மாயாச்சின்னு கல்யாணத்தை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே நான் வந்து மாயாச்சின்னு கல்யாணத்துக்காக வந்து கல்யாண தேதி குறிக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு வரட்டும் நம்ம பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா சீனுக்கு வந்து பயங்கரமான கடுப்புலேயே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லாத்துக்கும் சம்மதம் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே ரகுராம் வந்து சொல்கிறாரு என்னண்ணே நீங்கள் சொன்ன பிறகு யாருன்னே மறுபேச்சு பேச போகிறா எல்லாம் சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து சீனு வந்து அவங்க அம்மா மனசை மாற்றுறாங்க. என்ன பண்ணுறது என் பேச்சை யார் கேட்க போகிறா, என் புருஷனே கேட்க மாட்டேக்காரு, இன்னும் வர்ற மருமகளும் என்னை ஏறி மிதிக்க தான் போகிறா, என்ன பண்ணுறது என் பையனுக்காக எல்லாத்தையும் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாவம் போல் பேசுகிறாங்க. சீனு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோமா, அம்மாவுக்கு பிடிக்காமல் இது பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வில்லிகள் கேங் வந்து பேசுகிறாங்க. இவங்க இருக்காங்கல்ல சாருவோட அப்பா, அதுக்கடுத்து புவனேஸ்வரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் எல்லாம் நடக்க போதான், இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சாருவோட அப்பா சொல்கிறாங்க, இனி எதுவும் பண்ண முடியாது, நானும் பல பிளான் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லை, இன்னும் கல்யாணம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வில்லிங்க கேங் வந்து ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு மாயா வந்து அவங்க அப்பா கிட்ட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு சீனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து பெரியப்பா வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.